வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சிஹெச்எஸ்எல் 2023க்கான பார்ட் 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஏ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வந்திருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? த ரேஷியோ பிட்வீன் the total number of students obtained in school B and D. So school B and D ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ACE இதுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ B ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 60 மெம்பர்ஸ் இருக்காங்களா? B ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் D ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 மெம்பர்ஸ். அப்ப டோட்டலா B and D ல சேர்த்து எவ்வளவு பேர் இருக்காங்க? 110 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது A plus C plus C. A ஓட வேல்யூ 40, C ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 35, and then E ஓட வேல்யூ 45 இருக்கு. So 35 plus 45 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 18 வந்திருக்குமா? So ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்திருக்கும்? 110. இங்க வந்து 40 plus 30 அப்படின்னா ஒரு 120 வந்திருக்கும். So ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாமா? So 11 is to 12 the answer. So option D. So இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு அடுத்த சம் போயிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட்பால் இன் விச், நான் ஃபுல்லாலாம் படிக்கிறேன், இங்க இருந்தே படிக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட்பால் இன் விச் இயர் வாஸ் த ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் இன் த என்ரோல்மெண்ட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்சர்வ்ட் அக்கார்டிங் டு த கிவன் டேபிள். ஸோ ஃபுட்பால்ல பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ், ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் எந்த இயர்ல இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எல்லா இயரையும்லாம் வரிசையெல்லாம் செக் பண்ண மாட்டேன். இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்க 4 இயர் இருக்கா அதை மட்டும் செக் பண்ணுங்க. இதுல ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இருக்கு, பரவாயில்ல, அந்த டைமிங்க நீங்க சேவ் பண்ணிக்கலாம். 2018 இருக்கு தானே. சோ 42க்கும் 37க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஒரு 7 தான் வந்திருக்கு. ஓகேவா? அங்க ஒரு 3, இங்க ஒரு 5 தான் டிஃபரன்ஸே வந்திருக்கும். அண்ட் தென் இங்க டிஃபரன்ஸ் பாக்குறப்ப எவ்வளவு வந்திருக்கு? 2019 கேட்டிருக்காங்களா? 10 இருக்கு டிஃபரன்ஸ். அண்ட் தென் 2020 கேட்கல. அடுத்தது 2021 பாருங்க, 25 அண்ட் தென் 43 டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இங்க டிஃபரன்ஸே பாத்தீங்க அப்படின்னா 18 கிட்ட இருக்கா? 43க்கும் 25க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 வருது. அண்ட் தென் லாஸ்டா 2022. சோ இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இதை விட ஆனா கம்மியா தான் இருக்கும். 9 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப எதுல வந்து அதிக டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So 2021ல தான் எனக்கு ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. So 2021 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன்ல நான் சம் சால்வ் பண்ணிடலாம். மில்க் அண்ட் வாட்டர் ரெண்டு வெசல்ல இருக்கு. ஏன்னு ஒரு வெசல் இருக்கு, பின்னு ஒரு வெசல் இருக்கு. அதுல மில்க் அண்ட் வாட்டர் ரெண்டையுமே கலந்து தான் வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வெசல்ல பாத்தீங்க அப்படின்னா 5:3ங்கிற ரேஷியோல மில்க் இருக்கு. செகண்ட் வெசல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. In what ratio should the liquid in both the vessels be mixed? So எவ்வளவு ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த நியூ ரேஷியோ பாத்தீங்கன்னா half milk and then half water. நான் என்ன பண்றேன்னா ஏல இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன் அண்ட் தென் B ல இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிறது சொல்லல, நம்மளதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா வெசல்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து half milk half water எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் நான் மில்கான ரேஷியோ தான் எழுத போறேன். ஓகேவா? நீங்க எது எடுத்தாலும் சரி, வாட்டருக்கானது எடுத்தாலும் சரி இதே ப்ராசஸ் தான், இதே ஆன்சர் தான் வரும். மில்க் எடுத்தாலும் சரி இதே ப்ராசஸ், இதே ஆன்சர் தான் வரும். சோ ரெண்டுலயுமே வேணா செக் பண்ணிடலாமா? எனக்கு டோட்டலா எத்தனை பார்ட் இருக்கும்? 8 யூனிட் இருக்கும். அதுல மில்க் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 5 யூனிட் தான். அடுத்தது இது ஏல. பில பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? டோட்டலா 5. அதுல 2 யூனிட் தான் என்ன இருக்கு? மில்க் இருக்கு. இங்க half milk and then half waterன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும், ஈக்குவல் ரேஷியோல இருக்கு. அப்போ 1:1ங்கிறதா ரேஷியோ. அப்ப டோட்டலா 2 பங்கு இருக்கும். அதுல 1 வந்து மில்கா இருக்கும். சோ இப்ப அப்படியே டிஃபரன்ஸ் எடுங்களேன். 5/8 minus 1/2. இங்க என்ன வந்திருக்கும்? இல்லைன்னா டிஃபரன்ஸ் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. 2/5 டிஃபரன்ஸ் 1/2. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து ரேஷியோல எடுத்துக்கலாமா? சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து என்ன வந்திருக்கும்? 2/8 வருமா? இங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1/10 வரும். சோ கேன்சல் பண்ணலாமா? சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 2
சரி இங்க 16 வந்திருக்கும். ஓகேவா? சோ 8 டைம்ஸ் வரும், இங்க 4 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். அப்ப அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 1/5 1/4 வரும், கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4:5 வரும். சோ 4:5 தான் ஆன்சர். நான் இன்கேஸ் வாட்டர் எடுத்தேன்னா இதே ஆன்சர் வருமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அதே ஆன்சர் தான் வரும். வாட்டர் எடுத்து பாருங்களேன், ஏபின்னு எடுத்திருப்பீங்களா? டோட்டலா 8 பார்ட். அந்த 8 பார்ட்ல 3ங்கிறது வாட்டர். இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 5 யூனிட்ஸ்ல 3 பார்ட்ஸ்ங்கிறது மில்க். சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இங்க என்ன இருக்கு? 1:1 ரேஷியோ தானே. டோட்டலா 2 பங்கு, அதுல வாட்டர் வந்து 1 பங்கு தான். சோ இப்படி டிஃபரன்ஸ் எடுப்போமா? 3/8 - 1/2 சால்வ் பண்ணுங்க. என்ன வந்திருக்கும்? டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப 2/16 வருதா? இங்க பார்த்தோம் அப்படின்னா 3/5 டிஃபரன்ஸ் 1/2 சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும்? 1/10 வரும். சோ ரெண்டையுமே ரேஷியோல எழுதுனீங்க அப்படின்னா இங்க 1/4, இங்க 1/5 அதே ரேஷியோ தான் வரும். 4:5 வந்துருச்சா? சோ எய்தர் மில்க் ஆர் வாட்டர் ஏதாவது ஒன்னு எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினாலே போதும். சோ 4:5 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. A total of 7,50,000 voters participate. ஒரு எலெக்ஷன்ல 7,50,000 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல வேலிட் ஓட்ல பாத்தீங்க அப்படின்னா வேலிட் ஓட்ஸ்ல 3,82,500 ஓட்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து 60% ஆஃப் வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப இன்வாலிட் ஓட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, 60%. ஃபர்ஸ்ட் நான் வேலிட் ஓட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 60% எவ்வளவு சொல்லிருக்காங்க? 3,82,500. அப்போ வேலிட்ல 100% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? சோ வேலிட்ல 100% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்கன்னா டைரக்ட் மெத்தட் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்ல இது மாதிரி எடுத்துட்டாலும் சரி, டைரக்டா நான் நேருக்கு நேரா கேன்சல் பண்ணிருக்கேன். 3 இதையும் கேன்சல் பண்ணலாமா? 6 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கும், ரிமைண்டர் 2. 21 வந்து 7 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1 5. ரிமைனிங் 2 ஜீரோவா? அப்ப x equal to 127500 into 5. இதுதான் வேலிட் ஓட்டா இருக்கும். மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்ல அப்படியே வச்சுட்டாலும் சரி, நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ 100% பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வேல்யூ, இதுதான் வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா வேலிட் ஓட்டை நான் டோட்டலா எவ்வளவு ஓட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள 100% அப்படின்னு சொல்லி எடுத்துறேன். இது வந்து டோட்டல் காலம். சோ டோட்டலா எனக்கு 100% பீப்புள் இருக்காங்க. சோ 100% தான் 7,50,000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, நான் மல்டிபிள் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். சோ இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்ல அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரி. ஓகேவா? சரி, கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். 127500 into 5 divided by 7,500. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிருமா? மேல இருக்க டேர்மையும் கீழே இருக்க டேர்மையும் என்ன பண்ணலாம்? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். 125 வந்து 5 டைம்ஸ் வரும். அண்ட் தென் ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 இருக்குமா? சோ 2 இருக்கு அப்படின்னா 25 1 டைம்ஸ் வந்திருக்கும். அகைன் கேன்சல் பண்ணுங்க. 17 டைம்ஸ் வருமா? ஓகே, 17 into 5 என்ன வந்திருக்கும்? 85. சோ 85% தான் என்னவா இருக்கும்? வேலிடா இருந்திருக்கும். சோ 85% வந்து வேலிட் ஓட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்வாலிட் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க? 15% இருந்திருப்பாங்க. சோ 100 - 85 15% வந்திருக்கும். சோ 15% தான் இன்வாலிட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 85% வந்தோம்னா பார்ப்போம் 85 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்வாலிட் தான் கேட்டிருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சது வேலிட். சோ வேலிட் தான் 85%, அப்ப இன்வாலிட் 15%. இங்க ஏன் நான் மல்டி பண்ணலன்னா இங்க மல்டி பண்ணி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் இங்க டிவைட் பண்ண போறீங்க. சோ மல்டி பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு ஷார்ட்டா நீங்க முடிக்க முடியுமோ அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஆகாஷ் bought an old phone for rupees 3,450 and spent 450 on its repair. He sold it for 5,070. His profit. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஓல்டு போன் வாங்குறாரு, வாங்கிட்டு அது ரிப்பேரிங்காக எவ்வளவு செலவு பண்றாருன்னா 450 rupees செலவு பண்றாரு. அப்ப டோட்டலா அந்த போனுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? இது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. கொஸ்டின்ல இருந்து டைரக்டா எழுதிட்டுலாம் இருக்க வேணாம். 3,450 plus 450 அப்படின்னா 3,900. சோ இதுதான் காஸ்ட் பிரைஸ். எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா
5070 rupeesக்கு சேல்ஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்போமா? சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வந்திருக்கும்? 1170 வந்திருக்குமா? டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ 3900. பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனால இன்டூ 100. ஓகே. சோ 13 டேபிள கேன்சல் பண்ணலாமா? இல்லனா 39ல கேன்சல் பண்ணுங்க. 39 into 3 செக் பண்ணி பாருங்க. 117 வருதா? 39 1 times இங்க 3 times. எப்படி 3 எடுத்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டேன். 9 ஏதால மல்டி பண்ணா லாஸ்ட் வேல்யூ எனக்கு 7 வரும். 9 3s are 27. அதனால தான் 3 ஆல மல்டி பண்ணி செக் பண்ணேன். ஓகேவா? சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? 30% கிடைச்சிருக்கும். ஓகே தானே? சோ ரிமைனிங் क्वेश्चंस அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.